At last, one last match of the day, Jolly Cricketers versus Sports Zone. So, டாஸை வின் பண்ண ஸ்போர்ட்ஸ் ஜோன் வந்து bowling சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 6 ஓவர், ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே, 5 பால் யூஸ் பண்ணோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஜோன் இங்கே bowlingல இருக்காங்க, ஜாலி கிரிக்கெட்டர்ஸ் பேட்டிங்கில் இருக்காங்க. அகெயின் அப் டு சுத்தமாக விட்டு கொடுக்கல. அங்கே ஒரு ஃபீல்டிங் மிஸ், அவர் பக்கத்தில் போய் பம்ப் ஆகி போயிடுச்சு. பவுண்டரி எதுவும் போல, ஓடி இருக்கப்பட்ட 2. அகெயின் அப் டு விட்டு கொடுக்கல, கேப்பில் போயிட்டு இருக்கு மிட் விக்கெட் ரீஜனில். பவுண்டரி, நல்ல ஃபீல்டிங் லாஸ்ட் மினிட்ல. 1 more 2 இந்த ஓவரில். ஒரு ஷாட் கொடுத்தாரு மிட் விக்கெட்டில். இந்த முறை நல்ல ஒரு அடிங்க, நல்ல ட்ரை பண்ணாரு, ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்டரி போயிடுச்சு. ஸோ முதல் பவுண்டரி வருது இங்கே செந்தில் தனது அணிக்காக. செந்தில் பேட்ல இருந்து முதல் பவுண்டரியை பதிவு செய்து உள்ளார். லாஸ்ட் ஒன் ஷாட் மிட் விக்கெட் ரீஜனில், சான்ஸ் ஃபார் நல்ல ஒரு அடிங்க செந்தில். 1 bounce பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரிஸோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. பவர் பிளே ஓவர் பவுண்டரியை கடந்துள்ளது. ஒரு ஓவர் முடிவில், பவர் பிளே ஓவர் முடிவில். ஸ்கோர் 14. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல ஜாலி கிரிக்கெட்டர்ஸ். ஜாலி கிரிக்கெட்டர்ஸ் அணி ஃபர்ஸ்ட் பால். சண்முகம் நீ பவுலர். பிளேட் ஐயோ பெரிய சுத்து, பாட்டம்ல பட்டம்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கோம். நல்ல பால், பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஷாட், சரியான ஷாட். இப்போ தான் சொன்னேன், நல்ல ஒரு அடிங்க செந்தில். பாட்டம் ஆஃப் த பேட்ல நல்லா ஏறி போய் நின்னாரு ரெடியா. கரெக்டா அதே மாதிரி விழுந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னுமே விலைக்கு தான் போட்டாரு, ஒயிட் லைன் உரசி அப்பயும் அடிச்சாரு கரெக்டா. செந்தில் முதல் 6 பதிவு பண்ற பேட்ஸ்மேன் இன்னிங்ஸ்ல செந்தில் ஜாலி கிரிக்கெட்டர்ஸ்க்காக. ஷாட் அகெயின், ஸ்லோயர் தான் போட போறான்னு தெரிஞ்சிருக்கு, முன்னாடியே ரெடியா இருந்தார் அந்த பாலுக்கு. பேக் டு பேக் சிக்ஸஸ் ஃப்ரம் செந்தில். போன ஓவரில் 2 4 பதிவு பண்ணாரு, இந்த ஓவரில் 2 6 பதிவு பண்ணிட்டாரு. இயர்லியராகவே ஸ்கோரை ஹியூஜாக கொண்டு போறாருன்னு சொல்லலாம். செந்தில் பொளக்கறாருங்க. கிரிக்கெட்டர்ஸ்க்காக செந்தில் 2. 2 ஓவர் முடியுது, ஸ்கோர் 28. நல்லா ஆடிட்டு இருக்காரு. விக்கெட் லூஸ் பண்ணல, ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கீங்க. ஸோ அதில் ஆல்மோஸ்ட் 25 ரன்னுக்கு மேலே அவரே கொண்டு வந்திருக்காரு செந்தில். அருள் நீ பவுலர். ஷார்ட் பேக் ஃபுட்டில் அடிக்கிற அளவுக்கு டைமிங் இருந்துச்சு. ஸ்லோயர் 1 ஷார்ட் பால். 3வது 6 பதிவு பண்றாரு செந்தில். குட் ஷாட். நல்ல ஒரு பேட்டிங் செந்தில். ஷாட் அகெயின், ஸ்லாட்டில் இருந்த பந்து மிட் விக்கெட், பெரிய பவுண்டரி ரீஜியன். நல்ல ஓய்யோ ஃபீல்டிங் பிரகாஷ். கட்டிட்டாருங்க பால உள்ள. சூப்பர் சேவ், கண்டிப்பா 6 ரன் சேவ் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். மிட் ஆன் நல்லா அடிச்சாரு செந்தில். எக்ஸலன்ட் சேவ். கனெக்ட் ஆகல. ஷாட் அகெயின், ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். மீண்டும் 1 more 6. ஸ்லாட்டில் இருந்த பந்து செந்தில், மீண்டும் செந்தில். ஆள் வேற ஹைட்டா இருக்காப்ல. ஷாட் அகெயின், இந்த முறை ஃபிளாட்டா போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 1 bounce பவுண்டரி. மீண்டும் கேப்ல போயிருக்கு, ஃபிளாட்டா ஃபாஸ்டா. 1 more பவுண்டரி ஃபார் செந்தில். அன்ஸ்டாப்பபிளா ஸ்கோர் வந்துகிட்டு இருக்கீங்க. பவுண்டரிஸே டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகாய மார்க்கமாவே இருக்கு பந்து. கடைசி பந்து. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 47. ஆல்மோஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி அடிக்க போறாங்கன்னு சொல்லலாம். விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. நல்ல ஒரு ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப். ஆல்மோஸ்ட் அவரே 45 அடிச்சிருப்பாரு. விக்கி ஸ்டார்க்கு வந்திருக்காரு. செந்திலோட விக்கெட் எடுத்து கொடுக்குறாரான்னு பார்க்கலாம். லேட் டைமிங், பால் குயிக்காக வந்துருச்சு. ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். நோ பால் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால். ஓவருக்கு ஒரு பால் போட்டுருவோம் அந்த மாதிரி. டேரக்ட் இதுக்கான ட்ரை. ஸோ அதன் காரணமாக இங்கே ஓவர் த்ரோவில் ஒரு ரன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அகெயின் ஸ்ட்ரைக்கில் வராரு. ஃப்ரீ பாலையும் அவரை சந்திப்பார் செந்தில். ஃப்ரீ ஹிட்டை சேவ் பண்ணுறாரு பார்க்கலாம் விக்கி. அகெயின் பேக் ஃபுட் ஷாட்டுக்கான ட்ரை. நல்ல ஒரு சேவ் ஃப்ரீ ஹிட்டை. ஸோ அடுத்த ஒரு ஓவர் இருக்குது துண்டா. ஸோ அதை ஒரு ட்ரை பண்ணலாம் செந்தில். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவர் சேஃபாக ஆடணும், ஏன்னா நல்லா ஒட்டிடுச்சு பேட்டில். அகெயின் லாஸ்ட் ஓவர் அவர் தான் வருவார். லவ்லி பால். 1 more கட்டர். கரெக்டாக பாடி லைனில் போட்டு வெளியே திருப்பிட்டாரு.
போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு நோ பால் மட்டும்தான். 4 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 54. எக்ஸலண்ட் ஓவர் விக்கி ஸ்டார்க். சுத்தமாக பவுண்டரிஸே வரல இந்த ஓவரில். 6 ரன்ல என்னமோ போட்டார்னு நினைக்கிறேன். தரணி நீ போலர் 5வது ஓவர் போடுறதுக்கு. ஸ்லாட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரியா பாட்டில் மிஸ் ஹிட்டு. சிங்கிள் ஒன்லி. நல்ல ஷார்ட் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. கேப்பில் போகுது. சான்ஸ் பவுண்டரியான்னு பார்க்கலாம். நல்ல ஃபீல்டிங் அங்கே பிரகாஷ். நல்ல த்ரோ. ஓடி இருக்கப்பட்ட 2. நல்ல ஒரு ரன்னிங். அங்க பிரகாஷ் சரியான த்ரோங்க. ஷாட்டுங்க. பாட்டம் ஆஃப் த பேட். இந்த ஆரோட ஒரு ரன் எடுத்து 50. 50 ரன் கம்ப்ளீட் பண்றாரு. 55. பேட்டா பண்ணுங்க ப்ரோ. பேட்டா. 21 பந்துகளை கடந்து 54 ரன்கள். 55 ரன்கள். 21 பால்ல 55 ரன் அடிச்சிருக்காரு. நல்ல பேட்டிங். பேட்டா டிசைடிங் மேட்ச்ல வெல் பிளேட் ப்ரோ. லேட் டைமிங் சான்ஸ் ஃபார் கேட்ச். நல்ல ஒரு பந்து. முதல் விக்கெட்டு இப்போதான் லூஸ் பண்றாங்க. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். 5 ஓவர் முடியல. ஸ்கோர் 64. ஒரு விக்கெட் இழந்து 64. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு விக்கி. அவருக்கான 2வது ஓவர். ஷாட்டுங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி போய் முன்னாடியே பிடிச்சார் பாலை. 1 more 6. டெத் ஓவரில் வர்ற கோல்டன் ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை 6 அடிச்சாருன்னு எனக்கே தெரியல. வாட் a ஷாட். மட்டார்னு ஒரு முட்டு. ஐயோ காலுக்குள்ள பூண்டு வந்துச்சு. பேட்லையும் போடல, உடம்பையும் போடல, ஸ்டெம்ப்லையும் போடல. கட்டர் பால் கரெக்டாக போட்டு திருப்பினார் பாலை. நல்ல பால். பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஸ்லோயர் 1 பிஃபோர்ல இருந்தா எழுதார். பேட்ஸ்மேனை பார்த்தார் லாஸ்ட் வரைக்கும் நல்லா. ஒரு பால் நறுக்குன்னு ஏக்கர் போட்டுறாரு. 2 பால் நறுக்குன்னு ஸ்லோயர் போட்டுறாரு. சரியா பாடல. இங்கே கவர்ஸ் ரீஜியன்ல நல்ல ஒரு அடிங்க. ஆனா பால் மாட்டல. 2 only. லாஸ்ட் ஒன் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். நல்ல ஒரு பால். அதுவும் நல்ல பால். பாடி லைன்ல ஒரு ஷார்ட் பால் ஃபுல் பேஸ்ல. பால் அடிக்க ரொம்ப ஃபுல்லா ஆடி கொடுத்துட்டார் செந்தில். வெல் பிளேட். 65 ரன் கிட்ட அவரே அடிச்சிருக்காரு. வெல் பிளேட். நல்ல ஓவர். விக்கி ஸ்டார்க் 2 ஓவர் நல்லா போட்டார் அவரும். ஸோ மொத்தமாக முதல் இன்னிங்ஸ் முடிவில் 74 ஆடி இருக்காங்க. 75 ரன் டார்கெட் ஃபார் ஸ்போர்ட் ஜோன். லாஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் த டே. 75 ரன்கள் எடுத்தால் வெற்றி. தினேஷ் இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். ராஜுபா இங்கே ஒன்லி பவர் பிளேயர் போடுறதுக்கு. நான் செய்யல நவீன். இப்போ பார்க்கலாம் ஃபயராக போகுமா இல்லையான்னு. நல்ல ஷாட் மிட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கு. சான்ஸ் ஃபார் நல்ல ஸ்டாப் 2 இங்கே ஃபர்ஸ்ட் பால்ல. ஷாட் அகைன். இந்த முறை அல்வா மாதிரி ஒரு ஓபி. சான்ஸ் ஃபார் வெளில போயிடுச்சு. ஸோ நியூ பாலையுமே அடிச்சிட்டாரு வெளியே நேருக்கு நேராக. அருமையான ஒரு அடிங்க. எலியராகவே அவங்களும் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சிலேட் பண்ணுறாங்க. தினேஷ் எல்லா மேட்ச்லையும் பேட்டிங் நல்லா ஆடி கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் ஸ்போர்ட்ஸ் ஜோனுக்காக. எனக்கு தெரிஞ்சு ராஜு அவருடைய ஓவரில் பவுண்டரியே போகலன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு டேல. இப்போ தான் ஃபஸ்ட்டு பவுண்டரி போகுது. அதுவும் 6. எல்லா மேட்ச்லையுமே 2 ஓவர் போட்டார். பேக் ஃபுட் ஷாட். டைமிங் இல்லை. லேட்டாக தான் எடுத்தார். நல்ல ஒரு கேட்சுங்க. கொஞ்சம் டைம் பண்ணியிருந்தாருன்னா அடிச்சிருப்பாரு. லேட் டைம் பண்ணிட்டார். நன்றா ஒரு பந்து ஒரு கேட்ச். ரிவெஞ்ச் டெலிவரி ஃப்ரம் ராஜு. அருண் நியூ பேட்ஸ்மேன். 2 டீமுமே அவங்களுடைய பேட்டிங் ஆர்டர்ஸை மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மேட்ச்சில். பிளேட். நல்ல ரன்னிங். சிங்கிள். லாஸ்ட் ஒன் அகைன் ஸ்லாட்ல. நல்ல டேக் அண்ட் 1 more wicket is gone. ஒரு கேட்சுங்க. அகைன் டைமிங் பத்தல. நியூ பாலாக இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக பேஸ் போட்டிருக்காரு. ஒரே ஒரு 6 மட்டும் விட்டு கொடுத்து 2 முக்கியமான விக்கெட்டை பிடிச்சிட்டாரு பவர் பிளே ஓவர்லேயே. 1 ஓவர் முடியல. ஸ்கோர் 11. 2 விக்கெட் இழந்து 11 டு நவீன். ஜெகாந்த் இருக்கார் நீ போலரா. 5 ஓவருக்கு 64 ஆடணும். பேட்டில் பட்டிருக்கு. கையில் தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப். சிங்கிள் ஒன்லி. சண்முகம் நீ பேட்ஸ்மேன். கேப்பில் போயிருக்கு. அருமையான அடி. 2 முயற்சி. 2 ஸ்லோயர் 1 ஸ்டெப் அவுட் பண்ணி நேருக்கு நேரா. 4ஆக மாறுமா. பவுண்டரி போயிடுச்சு. பம்ப் ஆயிடுச்சு. இந்த ஓவரில் வர முதல் பவுண்டரி. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 22. 2 விக்கெட்டு எல்லாமே 2. ஸோ இட்ஸ் நெல்சன். பவுலிங் வந்திருக்காரு இப்போ செந்தில். நீ போலரா. அருமையான ஒரு அடிங்க. லெக் பை சிங்கிள்.
சூப்பர் ஸ்டம்ப் லைன்ல டாட் பால். நல்ல ஒரு பாலுங்க. another one டாட் பால். ஷாட் பாட்டம் ஆஃப் த பேட்ல நல்லா பட்டுச்சு. நறுக்குன்னு சான்ஸ் ஃபார். ஐயோ கையில் பட்டு வெளியே விழுந்துருச்சு. 6 இந்த ஓவர்லயும் ஒரு பெரிய ஷாட்டை பதிவு பண்றாங்க. கடந்து விட்டது. சரி அப்பாடல கவர் ரீஜியன்ல நல்ல ஒரு பால். 2 மாறுமா? ஈஸி டு 3 ஓவர் முடிஞ்சுச்சு. 2 விக்கெட். ஸ்கோர் 31, 2 விக்கெட் இழந்து. 18 பந்துகளுக்கு 44 ரன்கள் எடுத்தால் வெற்றி. அவங்களும் 10 எடுத்துட்டு போறாங்க. கார்த்தி டு செந்தில். கார்த்தி வேற நியூ பவுலர் ஆயிங்க. 3 ஓவருக்கு 44 எடுத்தால் வெற்றி. 44 3 ஓவருக்கு ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம், அடிச்சு பார்த்துருக்கலாம். வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரைக் இங்க பிரகாஷ் கொடுத்துட்டாரு. ஷாட் பாட்டம் ஆஃப் த பேட் சான்ஸ் ஃபார். வந்த முதல் பால் 6ங்க. சந்தித்த முதல் பந்திலே 6 பிரகாஷ் இங்க. எதுக்காக ரிட்டையர் அவுட் ஆகி வெளியே போனாரோ ஷான், அதுக்கான ஒரு மரியாதை கொடுக்குறாருன்னு சொல்லலாம். இங்க வந்த முதல் பால் 6. 14 பால் இருக்கு, 6 பால் அடிக்கணும் வெளியே. ஷாட் அகைன் லாங் ஆஃப் ரீஜியன்ல சான்ஸ் ஃபார் 6. பேக் டு பேக் சிக்ஸஸ். ஒரு பால் ஃபுல் டாஸ் ஆகும், ஒரு பால் ஸ்லாட்லயே விழுந்துருச்சு. 2 பால் அடிச்சா தெளிவா வெளியே பிரகாஷ். ஸ்ட்ரைட் புடிச்சார். டாஸ் ஆகுது, கவர்ஸ்ல புடிச்சார். நிரூபிச்சிருக்காரு. செந்தில் விசஸ் பிரகாஷ். இங்க பிரகாஷ்ங்க ரேஸா இருக்குமான்னு பார்க்கலாம். இங்க பிரகாஷ் 15 பால்ல 30ன்ற மாதிரி ஆயிடுச்சு. போன பால் போயிடு. ஸோ இப்போ 5 பால் தான் அடிக்கணும் 15 பால்ல. குட் ஷாட் பலார்னு ஃபீல்டர். நல்ல பால் காமன் கம்போஸ்டா போட்டாரு கேப்டன். ஃபுல் டாஸ் பாலா இருந்தாலும் பெரிய ஷாட்டுக்கு போகாம ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி பிரகாஷ் கொடுத்ததுக்கு கரெக்டா வேலை பார்த்தாருன்னு சொல்லலாம். ஷாட் அகைன் ஸ்லாட்டில் இருந்தப்போ அந்த யாக்கர்ல இருந்தெல்லாம் மிஸ் ஆயிட்டு இருக்கு. அதை கரெக்டா அடிச்சிட்டு இருக்காருங்க பிரகாஷ். 3வது ஆற பதிவு பண்றாரு. வெல் பிளேட். எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாறி 20 ரன்னுக்கு மேல கொண்டு வந்துட்டாங்க இந்த ஓவரை. ஓவருக்கு 10 கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஓவர்ல 20 ரன்னுக்கு மேல கொண்டு வந்துட்டாங்க. எக்ஸலன்ட் பேட்டிங் ஃப்ரம் பிரகாஷ். இன்னைக்கு டே ஃபுல்லாவே நல்லா ஆடி இருக்காரு. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 53, 2 விக்கெட் இழந்து. எஞ்சியூவில் 12-22 தான். இன்னும் 10 ரன் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஒரு பந்து அடிச்சிட்டாங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் மேட்ச் கைக்குள்ள வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த விக்கெட்டை பேக் பண்ணி ஆகணும். நவீன் அவரை பற்றி பேசியே ஆகணும். எல்லா மேட்ச்லையுமே பேட்ஸ்மேனை பேசி ஆட வச்சார். நிறையா ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் ஓடி புறக்கி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்லையும் சரி, செகண்ட் மேட்ச்லையும் சரி, இவருடைய பங்களிப்பு பெருசாகவே இருந்துச்சு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். என்ன பண்றதுன்னு பார்ப்போம். பிரகாஷோ இல்லை ராஜு டு நவீன், செந்தில் மாதிரியான பேட்ஸ்மேனோ பிரச்சனையே கிடையாது. அவங்க எப்பயுமே அவுட் ஆக்கிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஆனால தான் பெரிய பிரச்சனை. அவுட் ஆக்கவும் முடியாது, டாட் பால் போடவும் முடியாது. மேட்ச்சை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னே தெரியாது. ஸோ முக்கியமான ஓவர் மேட்ச் ஓவர். ராஜு ஓவருக்கான 2வது ஓவர். எல்போல் யாக்கிங் லென்த்தில் சிங்கிள். ராஜு நல்ல ப்ராப்ளம் ரெடி. பெஸ்ட் விசஸ் பெஸ்ட் பேட்டில்னு சொல்லலாம். இன்னைக்கு டேல நல்லா பர்ஃபார்ம் பண்ண 2 பேர். வெல் போல் எக்ஸலன்ட் bowling. ரவுண்ட் த ஸ்டம்ப்ஸ்ல இருந்து லெக் ஸ்டம்ப்ல ஒரு பந்துங்க. பேக் டு பேக் சிங்கிள்ஸ். 10 பால் 20 தான் இன்னும். க்ளீன் பால். அங்கே தான் பால் போட போறான்னு தான் ரெடியாக இருந்தார் அந்த பாலுக்கு. ஆனால் கரெக்டாக பேட்டில் ஆடல. இவரோட விக்கெட் எடுத்தது தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம்னு சொல்லலாம். இங்கே இருந்தால் கேம் கொலாப்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி டைமில் நம்ம அடிக்க போகாம நான் செய்வதற்கு லாஸ்ட் 2. ஐயோ ஸ்டார்ட்ல இருந்துச்சுங்க. நல்ல ஒரு அடி விட்டு இருந்துச்சு. ஐயோ முட்டிட்டாங்க 2 பேரும். விட்டு இருந்துச்சு இந்த பால்ல. இந்த பால் என்ன பண்ணா 7 பால்ல 17. இந்த பால் முக்கியமான பால், மேட்ச் பால். சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கத்தை கக்கிறாங்களா இல்லை பெரிய ஷாட்டுக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாம். நல்லா போட்டிருக்காரு இந்த ஓவரையும் சூப்பராக ராஜு பாய். இதே ஃபுல்லாகவே நல்லா போட்டிருக்காரு. சான்ஸ் ஃபார் மிட் விக்கெட் ரீஜியனில் 1 பவுன்ஸ். சிங்கிள் ஓன்லி ஸ்ட்ரைக்கை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நல்ல ஓவர் போட்டு முடிச்சிருக்காருங்க மேட்ச் ஓவரை. சூப்பர்பா. இன்னைக்கு டே ஃபுல்லாகவே நல்லா போட்டிருக்காரு. 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 59. எஞ்சியுள்ள ஒரு ஓவருக்கு 16 ஆடணும். கண்டிப்பாக 2 பால் அடிக்கணும் வெளியில். ஸோ பார்க்கலாம். நல்லா இருக்க போகுது இன்னைக்கு டேயோட கடைசி ஓவர். 6க்கு 16 ஃபர்ஸ்ட் ஒன். குட் ஷாட். ஒரு ஷார்ட் பாலை பல்லார் லெக் ஸ்டம்ப்ல
ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் பேங் அப்படின்னு சொல்லலாம். 6 பாலுக்கு 16 தேவை அப்படின்ற நிலைமையில முதல் பந்திலேயே 6 அடிச்சு ஸ்ட்ரைட்டாவே பிரஷர் போட்டிருக்காருங்க பாஸ் மேல. குட் ஷாட். 4வது 6 பதிவு பண்றாரு இந்த இன்னிங்ஸ்ல. பிரகாஷ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க 5 பந்துல 10 ஓட்டங்கள் தேவை. 5க்கு 10 பிளேடு. 2 அழுத்திடுவாங்களான்னு பார்க்கலாம். குட் ஸ்டாப். சிங்கிள். 4 பாலுக்கு 9. அசார் அண்ட் ஸ்ட்ரைக். அப் டு விட்டே கொடுக்கல சுத்தமா. ஒரு பேட்டிங். அப் டு யாக்கிங் லென்த். சாதாரணப்பட்ட ஆள் இல்ல. சிங்கிள் ஒன்லி. 3 பாலுக்கு 8 ஆடணும். கண்டிப்பா ஒரு பெரிய ஷாட் தேவை இந்த 3 பந்துல. ஸோ பிரகாஷ் அகைன் ஸ்ட்ரைக்ல. ஸோ இதுக்கப்புறம் சிங்கிள் ஓட நிலைமை வந்தா ஓட மாட்டாருன்னு நினைக்கிறேன். 3க்கு 8. ஹைட் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் போல. ஃபுல் டாஸ் பால். சான்ஸ் ஃபார் லட்சேகாந்த். ஸோ பிரகாஷோட விக்கெட்டை புஷ்டாங்க. ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ் போட்டு 2க்கு 8. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல வருவாங்க. அப்பவே தெரியும் எவ்வளவு பேட்ஸ்மேன். மேட்சை செம்மையா எடுத்துட்டு வந்தாரு. 6 ஓவர் 75 அப்படின்றதுக்கு மேட்சை கிட்டத்தட்ட கை கிட்ட கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லலாம். 8 தான் அடிக்கணும் இன்னும். 2 பாலுக்கு 10. ஸோ இந்த பால் அடிக்கணும் கண்டிப்பா. ஸோ போன மேட்ச் ஒரு நல்லா தான் அடிச்சாரு நிதிஷ் சார். 2 பாலுக்கு 8. ஐயோ ஸ்லாட்ல இருந்துச்சுங்க பந்து. ஸ்லாட்ல இருந்துச்சுங்க. டாட் பாலாக பதிவு உள்ளது. அங்க ரன் அவுட். ஸோ 1க்கு 8 ஆடணும். ஸோ லீகல் டெலிவரி இஸ் குட் எனாஃப். எந்த எக்ஸ்ட்ராஸும் போடாம போடணும். ஷாட்டுங்க பாட்டம் ஆஃப் த பேட்டு. அதுவும் விக்கெட் தான். ஸோ மேட்ச் அண்ட் த போல் வான் பை ஜாலி கிரிக்கெட்டர்ஸ். உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஹார்ட் லக்கிங்க. சப்போர்ட் பண்ணி தான் மேட்சை கொண்டு போயிருப்பார் கண்டிப்பா. இன்னொரு கிரவுண்ட்லயும் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கிரவுண்ட்ல வந்து தேர்ட் ரவுண்ட்ல லாஸ் பண்ணவங்களுக்கு இங்க கப் கொடுக்குறாங்க பிசிசி. ஸோ பிரகாஷ் அவங்களையும் இங்க மரியாதை பண்றாங்க. நல்ல பேட்டிங் ஆனதுக்கு. இந்த கிரவுண்ட்ல குவார்டர் லாஸ் பண்ணவங்க ஸ்போர்ட் ஜோன் அவங்களுக்கான ஷீல்டிங்கை வந்து ஸ்ரீகாந்த் வழங்குறாரு.